அடக்கம் வந்து அவரோட கிராமத்தில் அடக்கம் பண்ண போகிறாங்க. ஆனால் நாளைக்கு அமெரிக்கா வந்து சம்பந்தம் இல்லாமல் இந்த கார்க் ஐலாண்டு இது மற்ற இந்த முக்கியமான இவங்களுடைய இதில் அதில் நீங்கள் சொன்னல 3 ஷிர்க் 1 நேற்று அடித்த அடி இருக்குல்ல, அடி சாதாரண இந்த அடி இல்லை. இவங்க ட்ரோன் வந்தால் இப்போ ட்ரோன் பறந்து வருதுன்னு வச்சுக்கலேன், அதை கீழே இருந்து அடிக்க வேண்டியதில்லை, ஃப்ளைட்டில் போய் மேலே இருந்து அடிக்கிறாங்க. அந்த டெக்னாலஜியை தான் இந்த எம்ஓயு போட்டாங்களே 18ஆம் தேதி, ஜூன் 18ஆம் தேதி, அது போடும்போதே நான் இதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் வந்து சும்மா தான் கையெழுத்து போடுறேன், நான் வந்து ஒரு டுபாக்கூரு, நான் வந்து வாயில் வடை சுடுறவன், இதெல்லாம் நீங்கள் யாரும் நம்பாதீங்க. சவுதி கப்பல், இன்னொரு இந்திய கப்பல்னு சொல்கிறாங்க, அதுக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. ஓகே, 3 கப்பல் அங்கே போயிட்டு இருக்கும்போது இவங்க வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க. என்ன அதாவது அது அந்த பேர் குறைய போகிறதானே இப்போ அவங்களுக்கு போச்சு ஆல்மோஸ்ட். சரி, இப்போ என்னன்னா இப்போ இந்த விஷயம் இது அடிச்சாங்க, அதுக்கு தான் பதிலுக்கு வந்து 3 இடத்துல முக்கியமான இடம், 3 இடம். அதில் வந்து சிரிக்கு நகரம், பந்தர் அப்பாஸ் போர்ட்டு, அதுக்கப்புறம் கேஷம் ஐலாண்டு, இந்த 3 அடிச்சிருக்காங்க. யாரா? அமெரிக்கா. இது அடிச்ச உடனே அடிச்ச பிறகு மறுபடியும் நேயர்களே, இன்றைக்கு மாற்று குரலுக்காக நம்முடைய நண்பர் சர்வதேச செய்தி பகுப்பாய்வாளர் தோழர் கசாலி அவர்களை இன்னைக்கு நடந்திருக்கிற முக்கியமான விஷயத்தை குறித்து பேச போறோம். ஈரான் அமெரிக்கா வாருடைய நிலைகள் என்ன, ஒப்பந்தம் எந்த அடிப்படையில் செல்கிறது, நிகழ்ச்சிக்கு அவர் வரவேற்று போகலாம். சார் வாங்க சார். இப்போ நாளை வந்து பெரியவருடைய ஆயத்துல்லா கமேனியுடைய உடலடக்கம், நல்லடக்கம். இதற்கிடையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக செய்தி வந்திருக்கிறது. இது குறித்தெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், என்ன நடக்கிறது? அமெரிக்கா தாக்குதல்ங்கிற முன்னாடி ஈரான் தாக்குதல், அமெரிக்கா தாக்குதல், மறுபடியும் ஈரான் தாக்குதல், இதுதான் வந்து இந்த சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, சீக்வன்ஸ் ஆஃப் ஹேப்பனிங் சொல்லுவாங்க. கண்டிப்பா அதில் வந்து வரிசைப்படுத்துறது. இப்போ என்ன ஐடியா அப்படின்னா, இந்த எம்ஓயு போட்டாங்களே 18ஆம் தேதி, ஜூன் 18ஆம் தேதி, அது போடும்போதே நான் இதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் வந்து சும்மா தான் கையெழுத்து போடுறேன், நான் வந்து ஒரு டுபாக்கூரு, நான் வந்து வாயில் வடை சுடுறவன், இதெல்லாம் நீங்கள் யாரும் நம்பாதீங்க அப்படின்னு இப்படியே சொல்லி கையெழுத்து போடுறாரு. யாரு? ட்ரம்ப். அப்படிதான் நடக்குதுங்களா? இல்ல வேற எப்படி நடக்கிற சமூகம் போது அப்படித்தான் இருக்கு. கையெழுத்து போடும்போதே அப்படி இப்படித்தான் இந்த கையெழுத்து இப்படி போடுவார். இப்படி அதை நம்ம ரசிச்சு பார்த்தது உண்டா? நீ நம்பினா அதுக்கு நான் என்ன செய்ய? அதான் நீ வந்து நான் கையெழுத்து போடுறது என் குடும்ப நலத்துக்காக பண்றேன், இப்படி இந்த கையெழுத்து அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே. அது டிஜிட்டல் தான் இல்ல அவருக்கு சாதாரண போடும்போதே அந்த மார்க்கர் பேனா வச்சு கர இப்படி இழுப்பாரு. நீ என்ன நம்புனா நான் என்ன பண்றது, நீ ஏமாந்தா என்ன நான் காரணம் இல்ல, நீ நாசமா போனா எனக்கு என்ன இருக்கு, நான் என் குடும்பத்துக்காகத்தான் நான் எல்லாம் பண்றேன். அந்த சரியா நீங்க சொன்னது வருது. இப்படியே இது சொல்லும் போதே அதுக்கப்புறம் வந்து இந்த எம்ஓயு வந்து காத்துல எழுதுனது, இது கல்லுல எழுதுனது இல்ல, தண்ணியில கூட எழுதுனது இல்ல, தண்ணியில எழுதுனா கூட அலையலையா வந்துடும். இது குடிகாரம் பேச்சு விடிஞ்சா பூச்சி வச்சு அதுக்கு நான் என்ன செய்ய? இல்ல ஆமா, கிறுக்கனை நம்புறது உங்க தப்பு இப்படின்னு இந்த மாதிரி அவர் வந்து சொன்னது பூரா அவர் போட ஸ்டைல் எப்படி வருதுங்கிற ஸ்டைல் அப்படியே. நான் ஒரு கிறுக்கன், என்ன நீங்க நம்புறது உங்க தப்பு, அப்படி அந்த ஸ்டைல் அது பாத்தீங்கன்னா அப்படி வரும். அப்புறம் எப்படி பார்த்தாலும் நான் வந்து நெதன்யாகு வந்து துரோகம், நெதன்யாகு வந்து பகைச்சிக்க முடியாது, அவங்க வந்து பெரிய ஆப்பா வச்சிருக்காங்க. சரி, இப்ப நீங்க சொல்றத பார்த்தா கதை முடிஞ்ச மாதிரில இருக்கு. கதை வந்து அமெரிக்கா கதை முடிய போகுது. இல்ல அமெரிக்கா கதை இல்ல, அந்த ஒப்பந்தமே முதல்ல முடிய போகுது. முடிஞ்சிச்சே, நீங்க என்ன முடிய போகுது அது சொல்ல இல்லையா? சரி, இப்ப இது சொல்லியாச்சுல்ல, சொன்ன உடனே அன்னைக்கே முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சாங்க அந்த ஒப்பந்தம் கையெழுத்து ஆகி அடுத்த ஒரு 3 மணி நேரத்துல, அதாவது பேனால போட்டிருந்தா ஈரம் காயறதுக்கு முன்னாடி, டிஜிட்டல்ல போட்டிருந்தா டிஜிட்டல் ஈரம் காயறதுக்கு முன்னாடி இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிட்டா, டக்குன்னு வந்து அங்க அடிச்சிட்டாங்க, எங்க லெபனான்ல அடிச்சாங்க. அப்ப ஈரான் என்ன சொன்னா, நம்ம சரத்துக்கள்ல நான் ஹர்முஸை திறந்து விடுன்னு சொன்னீங்க, நான் திறந்து விட்டேன். ஓகே, 60 நாளைக்கு அப்புறம் அந்த 450 கிலோ என்ரிச் பண்றதை பத்தி பேச சொன்னீங்க, நான் ஓகேன்னு சொல்லியாச்சு. ஓகே, ஃப்ரீஸ் பண்ண அமௌண்ட்டை நீங்க அன்ஃப்ரீஸ் பண்ண சொன்னீங்க, அது ஓகே சொல்லியாச்சு. ஓகே, அப்புறம் இஸ்ரேல் லெபனான் ஒப்பந்தம் இருக்கு, இஸ்ரேல் எந்த காரணத்தை கொண்டு சுத்தி உள்ள யாரையும் அடிக்கக்கூடாதுன்னு சொன்னோம், ஆனா அடிக்கிறான், அதை நீ நிறுத்து, இல்லைன்னா நான் வந்து இங்க ஹர்முஸ் வந்து திரும்ப க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்க கேட்கல. இது எப்போ
19ஆம் தேதி, அது 18ஆம் தேதி 12ஆம் தேதி அங்கே வந்து வெர்சைல்ஸில் போன மாசம் ஜூன் 18 அந்த இது G7 மாநாடு முடிச்சுட்டு பிரான்ஸில் வெர்சைல்ஸில் வச்சு அந்த ஆள் கையெழுத்து போட்டு அதே டைமில் முடித்த உடனே இங்கே வந்து பெசஸ்கியான் வந்து இங்கே டிஜிட்டல் கையெழுத்து போட்டார். லைவில் எல்லாம் முடிஞ்சு போச்சா, முடிஞ்ச 3 மணி நேரத்தில் IDF அங்கே போய் அடித்தாங்க. அப்போ வார்ன் பண்ணாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணால் சரியில்லை, நாங்கள் வந்து இந்த ஒப்பந்தம் இருக்குது, அவன் மீறுறாங்க, நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னீங்க. அந்த வெங்காய ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ நீ காமி. அங்கே ஏன் வெங்காயம் சொல்கிறோம்னா, நீங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருப்பீங்க, ஒப்பந்தன்ற பேரில் போடுவீங்க, உங்களுக்கு வந்து ஆயுதங்கள் எல்லாம் இங்கே குறைஞ்சி போச்சுன்னா அதை திரும்ப ரீஃபில் பண்ணுறதுக்கு டயத்துக்காக நீங்கள் எம்ஓன்னு போடுவீங்க. ஒரு பக்கம் ஓமானை சொல்லுவீங்க, இன்னொரு பக்கம் ஜெனீவா சொல்லுவீங்க, இன்னொரு இஸ்லாமாபாத்தை சொல்லுவீங்க, இல்லை தோஹாவை சொல்லுவீங்க. இப்படி ஒன்றா சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. நாங்கள் வந்து எல்லாம் பேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து பழைய ஆள் இல்லைடா, நாங்களும் உங்களை பற்றி ஏபிசிடி பூரா தெரிஞ்சு உங்களுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஜீன் ஒவ்வொரு அணுவையும் படிச்ச ஆட்கள் நாங்க. இப்போ இன்னொரு விஷயம், நீங்க ஒரு பாயிண்ட் இல்ல சொன்னீங்களே, நாங்க அந்த எம்ஓயூல எடுக்கிற காலத்துல ஆயுதங்களை குவிப்பதற்கான காலம். ஆனால் அமெரிக்காவை விட அதிக ஆயுதங்களை ஈரான் குவிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இல்ல குவிச்சிருக்காங்க சொன்னாங்கல்ல. நீங்க வந்து இந்த எம்ஓயு போடும்போது நீங்க எப்படி உங்களுக்கு வந்து உங்களுடைய பேசஸ் இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய பேஸ்ல எல்லாம் வந்து ஆயுதங்கள் குவிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றீங்களோ, அந்த நேரத்தில் நாங்க எக்கச்சக்கமா குவிச்சு வச்சிருக்கோம். இவங்க 10 ஆயுதங்களை வாங்கினா அவங்க ஒரு 500 குவிச்சிரும். ஏன்னா அவங்க லோக்கல் மேடு மட்டும் இல்ல, சைனா எக்கச்சக்கமா கொடுத்துருக்காங்க. இல்ல அவங்களுக்கு மெட்டீரியல் வந்தோன்னா டக்கு டக்குன்னு செஞ்சிருவாங்க. ஆனால் இவர்கள் செய்ய முடியாது. இவருக்கு வந்து ஒரு வித்தியாசம் சொல்லிடுவான். ஏன் வந்து அமெரிக்காவாலேயோ அல்லது இஸ்ரேலாலேயோ பெருசா செய்ய முடியும்? இஸ்ரேல் ஆயுதம் 70% அமெரிக்கா ஆயுதம். அமெரிக்காவால ஏன் செய்ய முடியலங்கிறது ஒரு வித்தியாசம் சொன்னா நம்ம நேர்களுக்கு புரியும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு மறந்துருப்பாங்க, அதுக்காக சொல்லிடுறேன். என்ன தெரியும்ல, ஈரான், ரஷ்யா, சைனா இவங்க ஆயுதம் பண்றது எப்படின்னா, கவர்மெண்ட் நேரடியாக கவர்மெண்டோட டிபார்ட்மெண்ட் ஆயுதங்களை வந்து அவங்க பண்றாங்க. அரசு செய்து இப்ப எல்லாம் ரெடி. இந்த மாதிரி அங்கிருந்து பின்னாடி அடைக்கக்கூடிய அந்த லிக்யூடு இதுவோ அல்லது சாலிடு எரிபொருளோ சைனாலேருந்து வந்த உடனே அடைச்சு ரெடி பண்ணி சீல் போட்டு வெளியேற்றிரு அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் தயாராக வச்சிருப்பாங்க. ஓகே, அப்போ அரசே செய்யுது. அமெரிக்கா அப்படி இல்லை. அவங்க வந்து இந்த போயிங் மாதிரி கம்பெனிகள் இருக்காங்கல்ல, போயிங், ஃபோர்டு, இந்த மாதிரி கம்பெனிகளுக்குலாம் அவங்ககிட்ட வந்து ஆர்டர் போடணும். இது வந்து இன்டென்ட் போடுறது, நீங்கள் வந்து எனக்கு இத்தனை இதை கொடுக்கணும், நீங்கள் செய்யணும். ஓகே, நான் செய்கிறேன், எங்களுக்கு அட்வான்ஸ் கொடு, பேங்க் கேரண்டி கொடு, அட்வான்ஸ் கொடு, இவ்வளோ அமௌண்ட் கொடு. இவ்வளோ அமௌண்ட் என்கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ண என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. எங்களோட ஆயுதங்களுக்கான மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும், இவ்வளோ அட்வான்ஸ் கொடு. அதுக்கப்புறம் டைமிங் இருக்கு இல்லையா, ஏன்னா அமெரிக்காவில் வந்து மேன் பவர் வந்து கம்மி, 34 கோடி பேர் இருந்தாலுமே இங்கே வந்து மொத்தமாக மாஸ் ஸ்கேலில் சைனாவிலேயோ அல்லது ஈரான்லேயோ பண்ணுற மாதிரி அங்கே பண்ணலை. ஏன்னா அது ப்ரைவேட் கம்பெனி. ஓகே, அவங்களுக்கு அப்படின்னா லேபர் ஆக்ட் இது நிறைய எடுக்கணும். இங்கே லேபர் ஆக்டே கிடையாது. அப்படிங்கும்போது இவங்க சீக்கிரம் செஞ்சிருவாங்க. அவங்க வந்து ஆர்டர் கொடுத்து அவங்க ஒரு வருஷத்துல எவ்வளோ ஆயுதம் செய்கிறாங்களோ அதை வந்து இவங்க வந்து 3 மாதம் செஞ்சிருவாங்க. வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ இவங்க குவிக்கிறதுக்கு இவங்களுக்கு நிறைய அவங்க ஒரு வருஷத்திலே 70-80 தானே இது செய்ய முடியுங்கிறாங்க. இல்லை, தாடு இருக்குல்ல, தாடோடது வந்து அவங்க திரும்ப ரீஃபில் பண்ணி ஃபுல்லாக செய்கிறதுக்கு 3 வருஷம் ஆகுனாங்க. அதுதான் சொல்லுவோம். அதே தாடை வந்து இவங்க அதே மாதிரி SU-300 400 வந்து இவங்க செய்யணும் அப்படின்னா 6 மாதம் செஞ்சுருவாங்க. யாரு நம்ம சைனாவோ ரஷ்யாவோ ஈரானோ மொத்தத்துக்கு இந்த மாதிரி. அதனால இவங்க வந்து அரசு செய்யுது, அது தனியார்கிட்ட அரசு ஆர்டர் கொடுக்குது. அதுதான் பெரிய வித்தியாசம். அதனால அந்த செஞ்சு கொண்டு வந்து சேர்றதுக்கு இருக்கிறத பூரா எடுத்து கொண்டு வந்து சேர்றதுக்கு அப்புறம் இடையில வந்து ஜெலன்ஸ்கிட்ட வேற கேட்டிருந்தாப்புல, ஐயா கொஞ்சம் கொடுங்க ஐயா, நம்ம வந்து இந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் பெரும்பாடா இருக்கு அடி இதை இதையும் அதையும் சொல்லிடுவோம். போற போக்குல என்ன பண்ணிட்டாங்க, இந்த நேட்டோ வந்து 2 நாளா நடந்துச்சு இல்லையா, இங்க அங்காரால தான் நடந்துச்சு. துருக்கி தான், இஸ்தான்புல். ஆமா, துருக்கி தான், அங்காரா. ஆமா, அங்க சரி, துருக்கியில நடந்துச்சு இல்லையா. அங்க வந்து ஜெலன்ஸ்கியும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ இன்வைட் பண்ண என்ன, நீ நேட்டோவில் போய் அங்கே போய் கலந்துக்கிறேல, அப்படி கலந்துட்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு 200 ட்ரோன் நினைக்கிறேன் இவர் வந்து ஜெலன்ஸ்கி இங்கே அனுப்பிச்சிட்டாப்புல. லெனின்கிராடு, மாஸ்கோ பக்கத்தில் இன்னொரு 3 இடத்துல பயங்கரமாக அடிச்சு அதை நிறைய இடத்துல ரிட்டாலியேட் பண்ணிட்டாங்க. அது என்ன பண்ணாங்கன்னா 600 ட்ரோன் அனுப்பிச்சாங்க. 600 ட்ரோனில் வந்து கிட்டத்தட்ட 40 ட்ரோன் வந்து கீழே விழுந்து அடிச்சிருச்சு. அது ரஷ்யாவில்.
அப்போ அடிச்சுட்டு இவங்க வந்து சப்போஸ் அமைதியா இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் அவன் அங்க போயிட்டு இங்க பாத்தீங்களா நாங்க வந்து ரஷ்யாவை ஒண்ணுமில்லாம பண்ணிட்டோம், ரஷ்யாட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. அப்புறம் இவங்க இங்க பார்த்தா கீவ்லையும் முக்கியமான இடங்கள்ல என்ன பண்ணாங்கன்னா, நேத்து அடிச்ச அடி இருக்குல்ல, அடி சாதாரண இந்த அடி இல்லை. இவங்க ட்ரோன் வந்தா இப்போ ட்ரோன் பறந்து வருதுன்னு வச்சுக்கலேன், அதை கீழே இருந்து அடிக்க வேண்டியது இல்லை, ஃப்ளைட்ல போய் மேல இருந்து அடிக்கிறாங்க. அந்த டெக்னாலஜியை தான் யுஏஇக்கும் அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. யாரு? இவங்க நம்ம செலன்ஸ்கி. ஓகே, என்னன்னா இப்போ ட்ரோனோட இது வந்து ஒரு $25,000 வச்சுங்களேன், இதை அடிக்க போறது வந்து $10,00,000. அப்போ இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஃப்ளைட்டுக்கு மேலே போயிட்டு ட்ரோன் வரும்போது ஃப்ளைட்ல போய் அங்கேருந்து அடிக்கிறது அது வந்து ரொம்ப சீப்பு. ஏர் ஸ்ட்ரைக் அது சீப்பு. அப்போ இந்த இதுல வந்து இவங்க வந்து அடிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க வந்து இஸ்கந்தர் மிசைல் இருந்து ஏகப்பட்ட மிசைல் அங்க அனுப்பிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. அங்க கிட்டத்தட்ட ஸ்கேண்டர் மிசைல் கிட்டத்தட்ட 40 மிசைல் அனுப்பிச்சிருக்காங்க. 40 இதுல அடிச்சா அது ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, மக்கள் இருக்கிற இடத்துல வந்து அடிச்சிருக்காங்க. அப்போ இங்க பாருங்க, ஐயோகோ மக்கள் இருக்கிற இடத்துல அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இவன் வந்து செலன்ஸ்கி வந்து கதர்னா, அவன் வந்து எல்லா விதமான ஆயுதங்கள் தொழிற்சாலை, ஆயுத குடோன் எல்லாமே மக்கள் இருக்கிற இடத்துல அவன் வச்சிருக்கான். சரி, இப்போ இது இங்க உக்ரைன் சொல்லிட்டீங்க. ஆமா. இப்போ இன்னைக்கு அமெரிக்க அதிபர் அறிவிச்சிட்டாரு, ஈரானுக்கும் எங்களுக்கான டீல் ஓவர். ஓவர். இப்ப நாளை அடக்கம் நடக்க போகிறது. இப்பொழுது அமெரிக்கா தாக்கி இருக்கிறது. அமெரிக்கா தாக்குவதற்கு முன்பு அமெரிக்க நிலைகளை ஈரானும் தாக்கி இருக்கிறது. என்னன்னா ஒரு விஷயம் என்னன்னா, அமெரிக்க நிலைகளை முதல்ல ஈரான் தாக்கல. இப்ப இங்க வந்து இந்த ஒரு வாரம் மௌனிங் இருக்கு இல்லையா? ஆமா, அதாவது அஞ்சலி செலுத்துவாங்க இல்லையா? அந்த இதுல வந்து எது அந்த அவங்க ஒரு வாரம் அஞ்சலி செலுத்தும் போது இதை வந்து ஏற்கனவே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஹர்மோஸை. ஆமா. அப்போ யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லும் போது கத்தார் கப்பல், சவுதி கப்பல், இன்னொரு இந்திய கப்பல் சொல்றாங்க. அதுக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. ஓகே, 3 கப்பல் அங்க போயிட்டு இருக்கும் போது இவங்க வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க. யாரு? ஈரான். அது இந்திய கப்பல் கிடையாது. ஒரு கப்பல் இந்திய பேஸ் ஏதோ இதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்தியா வந்து அமெரிக்காவுடைய சொல்ல கேட்க மாட்டாங்க இந்த விஷயத்துல. ஏன்னா இந்தியா வந்து ஈரானை தாஜா பண்ணி தான் கதையை கொண்டு போவோம். ஆமா, அமெரிக்கா சொல்றபடி இந்திய கப்பல் அடிபட்டதுல அந்த 3 கப்பல்ல ஒன்னு கத்தாரு, இன்னொன்னு சவுதி அரேபியா, அது அவங்க செய்வாங்க. இன்னொரு இந்தியா சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. சரி, 3 கப்பல். அந்த 3 கப்பலை அது கிராஸ் பண்ணும்போது அவங்க வந்து வார்னிங் கொடுக்குறாங்க. ஐஆர்ஜிசி நேவல் வார்னிங் கொடுத்து போகாதீங்கன்னு, அதையும் மீறி வந்து போறாங்க. போகும்போது அடிச்சிட்டாங்க. அடிச்ச உடனே அமெரிக்கா வந்து சும்மா இருப்பானா? டேய், இங்க வந்து சவுதி கப்பலையோ கத்தார் கப்பலையோ அடிச்சா அமெரிக்காவுக்கு ஏன் நெறி கட்டுது? அவங்க திரும்ப வந்து 3 இடத்துல வந்து ஆமா, ஏன்னா ஒரு 100 பக்கம். ஏன்னா அமெரிக்கா தானே தூண்டி விட்டுருக்கான். இருக்கட்டும், அமெரிக்கா வந்து அங்கேல இருக்கா, வட அமெரிக்கா கண்டத்துல. அவன் அங்க இருந்து இங்க வந்து ஏன் நொட்டணும்னு சொல்றேன். நான் வந்து நொட்டன்ற வார்த்தை தப்பான வார்த்தை இல்ல, அது சரியான வார்த்தை. ஏன்னா நீ வந்து ஏன் வந்து மத்த யூரோப்பியன் யூனியனோ ஆஸ்திரேலியாவோ வேற மலேசியாவோ வேற எவனும் வரல? நீ மட்டும் அங்கிருந்து பலபலன்னு ஓடி உலகத்தை யார் சொல்றது? அவனே சொல்லித்தான். என்ன அதாவது அது அந்த பேர் குறைய போகிறதானே இப்ப அவனால போச்சு. சரி, இப்ப என்னன்னா இப்ப இந்த விஷயம் இது அடிச்சாங்க. அதுக்குதான் பதிலுக்கு வந்து 3 இடத்துல முக்கியமான இடம், 3 இடம். அதுல வந்து சிரிக்கு நகரம், பந்தர் அப்பாஸ் போர்ட்டு, அதுக்கப்புறம் கேஷம் ஐலாண்டு, இந்த 3 அடிச்சிருக்காங்க. யாரா? அமெரிக்கா. இது அடிச்ச உடனே மறுபடியும் ரிட்டாலியேஷன். இவங்க அடிச்ச அடி இருக்குல்ல, அது ஏர்போர்ட் முக்கியமா வந்து குவைத் ஏர்போர்ட் அண்ட் குவைத் ஃபீல்டு, ஆயில் ஃபீல்டு. அதுக்கப்புறம் இதை வந்து பஹ்ரைன் இருக்குல்ல, சூறையாடி இருக்காங்க. 5th fleet காலி, ஏற்கனவே காலி. இது நடந்து 10 நாள் ஆச்சா? இப்போ இன்னைக்கு இப்போ உள்ள கதை. இப்போ நேற்று நைட்டு. இப்ப ரெண்டாவது நான் பழைய செய்தி அடிச்சது வேற. அது ஏற்கனவே 5th அடி. 5th fleet அன்னைக்கே கிட்டத்தட்ட காலி பண்ணி இஷா ஏர் பேஸ்ல ஒன்று இருக்கு. இப்போ இது நேத்து நடந்துச்சு. நேத்து நைட் நடந்தது. அந்த பழச விட்டுருங்க. சரி, அதை விட்டுருங்க. ஆமா, நேத்து நடந்தது சொல்லுங்க. நேத்து நடந்ததுல இஷா ஏர் பேஸ் அது எங்க இருக்கு? பஹ்ரைன். அதை போட்டு அடிச்சு சூறையாடி முடிச்சிட்டாங்க. மொத்த பஹ்ரைன். சரி, ஒரு கேள்வி. யுஏஇ தொட்டிருக்கானா? யுஏஇ தொடல. அது உங்க வாயில இருந்து வந்தா தானே மக்களுக்கு தெரியும். தொடல. ஏன் தொடல? ஏற்கனவே 3 பில்லியன் ஆல்ரெடி காசு போயிருச்சு. கரெக்ட். நான் வந்து பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாழையும் நீட்டுறேன். சரி, ஓகே. உன்னோட அந்த இதுக்கு அஞ்சலி செலுத்த என்னோட நாட்டுல இருந்து யாரும் வரமாட்டாங்க. ஆமா, ஓகே. நாங்க வந்து அமெரிக்கா சாதாரணமா இருக்க மாதிரி இருப்போம். ஆனா இங்க வந்து கரெக்ட், ஈரான் ஏர்வேஸ் வந்து
துபாய் ஏர்போர்ட்ல வந்து இறங்குது, மக்களை கொண்டு போகுது, இங்க வருது. 3 பில்லியனை கொடுத்துட்டோம், இன்னும் 10 பில்லியன் கொடுக்க ரெடியா எல்லாம் தயாராகிட்டோம். அவன் அமெரிக்கா சொல்றான் சொல்லாம இருக்க, நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், பிரச்சனை இல்லை. அப்புறம் இது சைலண்டா நாங்க வந்து இந்த வேலையை பார்க்குறோம். உங்களுக்கு எங்களுக்கு வந்து இங்க நம்ம பிரதர்ஸ் தான். ஆனா அவன் முன்னாடி நம்ம சண்டைக்காரங்களே எடுத்துக்கிறோம். அது அவனுக்கும் தெரியும். அதனால யாருக்கு? எல்லாருக்கும் தெரியும். அமெரிக்காவுக்கு தெரியாதா? நம்ம ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், கசாலி டீ கோட்ல உட்காந்து பேசுறேன், அமெரிக்காவுக்கு தெரியாதா? இல்ல எங்கேயோ இருக்கிற நமக்கு உங்களுக்கு எனக்கு தெரியும் போது இல்ல. மார்க்கோ ரூபியோ என்ன பண்ணிருக்கான் மனுஷன், அன்னைக்கு 16 நாடுகளுக்கு ஃப்ரெஷர் 13 நாடுகளுக்கு பிரஷர் கொடுத்து ஒரு 6-7 அரபு நாடுகள், மீதி நாடுகள்லாம். சரி, இவங்க போகலன்னா அவனுக்கு என்ன குறைஞ்சு போகுது? அது யாரெல்லாம் போறாங்க, யாரெல்லாம் நம்ம சொல்ல கேட்கறாங்க. சார், அவர் ஒரு தேச தந்தை, தேச தலைவர் சார். அவரு இருக்கட்டும். ஆனா நாங்களே விலக்கி வச்சிருக்கோம். அண்ணன் தண்ணி கொடுக்காம நீங்க வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கோம். அங்க அவங்களுடைய இதுக்கு நீங்க எப்படி போகலாம், நீங்க அஞ்சலி செலுத்த போகலாம் அப்படின்னு ஒரு 6 ஆப்பிரிக்க நாடு, ஒரு 3 அரபு நாடுகள். சரி, அவங்களுடைய ஆட்கள் அமெரிக்கர்கள், அமெரிக்காவுக்கு இருக்கிறவங்க 3 அமெரிக்க நாட்டுல எந்த நாடுனா, நாளைக்கு சவுதி போச்சுன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சவுதி போயிருச்சு, சவுதி, கத்தார் போச்சு, இது ஓமான் போயிருச்சு. போகாத நாடு 3 யாரு? பஹ்ரைன், குவைத், யுஏஇ. கரெக்ட் தானே? 3 போக மாட்டாங்க. இங்க 3 போகல. ஆப்பிரிக்கன் கண்ட்ரில 6 போகல. அப்புறம் இன்னொரு இடத்துல 6, 3, 9. சரி, 13 ஒரு நாடு வந்து வேற நாடுகள், ஃபாரிஸ்ட், அது மத்த இடங்கள்ல போகல. அவங்க வந்து சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஓகே அப்படின்னு. என்ன தைவான் வந்திருக்க மாட்டாங்க, தைவான் அவனுடைய ஆளு. ஆமா, இந்த மாதிரி சில இது பாத்தீங்கன்னா. அப்புறம் சவுத் கொரியா வந்திருக்க மாட்டாங்க. இந்தியாலாம் கிளீனா போயிட்டானே. என்ன இவன் வந்திருப்பானான்னு தெரியல. நம்ம ஜப்பான் வந்திருக்கானான்னு தெரியல எனக்கு. ஜப்பானை பத்தி இல்ல. என்ன இந்த மாதிரி சில இதுல இந்தியா வந்து அலையா போயிருக்கு. ஆனா இந்தியால ரொம்ப இந்தியா எப்படி போயிருக்கான்னா, பீகாருடைய ஆளுநர், அப்புறமா இது துணை கேபினெட்ல ஒரு ஆளு, மந்திரி போர்ட்போலியோ, முஃப்தி முகமது சையது, சல்மான் குர்ஷித், அப்புறமா இன்னொன்னு வந்து ஸ்பிரிச்சுவல் டீம் 3 மதத்துக்காரங்களும் அங்க போயிருக்காங்க. அது வந்து எப்படின்னா பெரிய பேசுபொருளா இருக்கு. அதுல சாமியார்கள், ஹிந்து சாமியார் 3, இஸ்லாமிய மதகுரு, அது ஷியா பிரிவு, சுன்னா பிரிவு இல்ல, ஷியா பிரிவு. அப்புறமா கிறிஸ்தவர்கள் போனார்கள், இல்ல சீக்கியர்கள் நிறைய போனாங்க. அதாவது கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள் போயிருப்பாங்க. இது எல்லாமே போயிருக்காங்க. கிறிஸ்தவர்கள கத்தோலிக்க திருச்சபை போயிருக்கும். நமக்கு வந்து ஈரான் இப்ப இல்ல, இப்ப கடந்த ஒரு 10-12 வருஷமா வந்து கொஞ்சம் முன்ன பண்ண இருக்குன்னு வச்சுக்கலேன். ஆனா ஆதி காலம் 3000 வருஷமா நமக்கு இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் அப்படி ஒரு உறவு இருக்கு. அத போய் மோடி போய் சொன்னார, நமக்கும் அப்போடு நீ தம்ம ஒண்ணு கொஞ்சமாவது சரக்கு இருக்கா? சரி, அவன் வரலாறே 30 வருஷம் தாங்க. 40, 50, 70 வருஷம் தானே. 30 வருஷங்க. தப்பா சொல்லாதீங்க. அவங்க வரலாறு வந்து 1948ல இருந்து. சரி, ஒரு 50ல இருந்து 72 வருஷம். கரெக்டா சொல்லணும். நீங்க வந்து எப்படி பொதுவெளி அப்புறம் உங்களை தப்பா பேச போறாங்க. சரி, நம்ம வந்து மாற்றுக்குரல் நேயர்கள் வந்து எப்படி இவ்வளவு 30 வருஷம் சொல்ல போச்சு. சரிங்க, 72 வருஷம், 73 வருஷம், 73 வருஷம், 48 ரைட். இந்த 73 வருஷம் எங்க இருக்கு? 3000 வருஷம் எங்க இருக்கு? அதாவது 3000. அதுல ஒரு விஷயம் சொல்லிட்டா, உலகத்திலே முதல் நாடு தெரியுமா? உலகத்தின் முதல் நாடா? முதல் நாடு, உலகத்திலே முதல் நாடு எது சொல்லுங்களேன். நம்ம நேயர்கள் சொல்லுவோம். தெரியல. நாடுன்னு உலகத்திலே முதல்ல இருந்த நாடு ஈரான். ஓ, உலகத்திலே நாடு ஃபார்ம் ஆனது ஈரான் தான். முதல் நாடு ஈரான். எப்படி? ஏதாவது வரலாற்று போய் படிக்கிறேன். நான் சொன்ன ஆதாரமா தானே இருக்கும். நான் நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு தெரியல. உலகத்தில் ஃபர்ஸ்ட் நேஷன் இன் தி வேர்ல்ட். அதாவது ஃபார்ம் நேஷனா ஃபார்ம். ஓகே, பாரசீகம், பெர்ஷியன், பாரசீகம் முதல்ல. இப்ப இந்த மாதிரி ஆச்சு இல்ல? அது அப்போ எத்தனை வருஷமா அந்த யுனைட்டடா இருக்கு பாருங்க. அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னும் ஒரு விஷயம் தெரியுமா? எப்ப ஏற்கனவே சொன்னதான் இப்ப நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணிடலாம். என்னன்னா, மற்ற நாடுகள் எல்லாம் ஆட்சியாளர் வேற, மதகுரு வேற. அந்த நாட்டுல மட்டும்தான் தான் ஆட்சியாளர். நம்ம இமாம்ங்கிறது எல்லாருக்கும் சிலரும் புரியாது. மதகுரு தான் ஆட்சியாளர். அவ்வளவுதான். இப்போ அந்த ஆட்சியாளர் மேல பயமும் இருக்கும், பக்தியும் இருக்கும். கரெக்ட். ஓகே, இப்ப இங்க வந்து உதாரணம், இப்போ நிகழ்ச்சியுடைய நிறைவுக்கு வந்துருமே கிட்டத்தட்ட. இப்போ நாளைக்கு அடக்கம். ஆனா அடக்கம் நம்ம எதிர்பார்க்கறது நாளைக்கு அடக்கம் வந்து அவரோட கிராமத்துல அடக்கம் பண்ண போறாங்க. ஆனா நாளைக்கு அமெரிக்கா வந்து சம்பந்தம் இல்லாம இந்த கார்க் ஐலாண்டு, இது மத்த இந்த முக்கியமான இவங்களுடைய இதுல, அதுல நீங்க சொன்னல 3 ஷிர்க், 1 கேஷம் ஐலாண்ட் அடிச்சிட்டாங்க. அது எப்போதும் அதைத்தான் குறி வைக்கிறாங்க. அது இப்ப அடிச்சிட்டாங்க. அது எப்போ? இப்ப அன்னைக்கு அடிச்சிட்டாங்க. ஆமா, ஏற்கனவே அடிச்சாங்க. சிரிக்க இப்ப நேற்று அமெரிக்கா அடிச்சது இதேதான்.
எக்ஸ்ட்ரா பந்தர் அப்பாஸ் முன்னாடி கசம் அண்ட் இல்ல பந்தர் அப்பாஸ் ஏற்கனவே அடிச்சிருக்காங்க, முன்னாடி அடிச்சாங்க. அடிச்சிருக்காங்க. ஆனா 10 நாளைக்கு முன்னாடி அடிச்சது இப்ப நேத்து அடிச்சிருக்காங்க. நேத்து அடிச்சதும் வந்து சிரிக்கு, பந்தர் அப்பாஸ் அண்ட் காசிம். கேஷ் ஏன்னா இந்த 3 தான் டார்கெட்ல இருக்காங்க. இன்னொன்று இருக்கு, அடுத்து வந்து கார்க் ஐலாண்ட் இருக்குல்ல, ஆமா. கார்க் ஐலாண்டு இது எல்லாத்தையும் திருப்பி அது அடிக்க மாட்டான். ஏன் தெரியுமா? ஏன் அது உலகத்துக்கு பெரிய சப்ளை கொடுக்கும். இருக்கட்டும், ஆனா அது அடிச்சா தான் இவங்க வந்து கை உடையும். ஏன்னா அங்கதான் இறங்க போறான்னு சொல்லிட்டு இருந்தான். பூனை வருது போனது. ஆனா அங்க அடிப்பாங்கன்னு தோணுது. என்னன்னா அது அடிச்சா பெரிய கொலாப்ஸ் ஆயிரும். என்ன அந்த அதுல வந்து ஒரு 80% மொத்த ஆயில் அங்க ஸ்டோர் ஆகி வெளியே வருது. அங்க வெளியே வருது எங்க போகுது? நிறைய சைனாவுக்கு தான் போகுது. ஓகே, அங்க அடிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காதா? ஆனா இப்போ ஒண்ணு முடிச்சிரும். இப்போ முதல் ஸ்பெல்லு, செகண்ட் ஸ்பெல், தேர்ட் ஸ்பெல் போயிட்டே இருக்கு. ஆமா. இப்போ வரக்கூடிய அமெரிக்கா தாக்குதல் எப்படி இருக்கும் இனி அடுத்த போர்? நாளைக்கோ நாளைக்கோ தெரிஞ்சு நாளைக்கோ நாளைக்கோ நடக்கணும் வைங்களேன். நாளைக்கு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பெரிய அளவுக்கு இவங்க எல்லாத்தையும் திரும்ப வந்து ஆயுதங்கள் எல்லாம் சேர்த்துட்டாங்க அமெரிக்கா. இப்போ ஓரளவு இதுலயும் இஸ்ரேல்லையும் ஜோர்டான்லையும் ஈராக்லயும் எல்லா இடத்தையும் சேர்த்துட்டாங்க. ஆனா இப்ப சவுதி அரேபியால எவ்வளவு சேர்த்துக்கான்னு தெரியல, பெருசா சேர்த்துக்க வாய்ப்பு இல்ல. சவுதியை விட்டு வெளியேறாங்க. ஏன்னா அல் மயாதின் நேத்து செய்தி வந்துச்சு, அல் அரபியா அப்படியே பின்னாடி. அதாவது சவுதியில இருந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் ஏர் ஸ்ட்ரைக்கரையும் வெளியே கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போய் இஸ்ரேல்கிட்டையும் ஜோர்டான்லயும் வைக்கிறாங்க. அப்ப சவுதிக்கு அமெரிக்காவுக்குமான உரசல் பெருசா வந்துருச்சு, ஃப்ரிக்ஷன் வந்துருச்சு. அது இப்ப சவுதி வந்து சைனாவோட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. இப்போ சைனா பாகிஸ்தான் நெருக்கமா இருக்கு. சோ இந்த மாதிரி இடத்துல ஆனால் இன்னொன்னு ரகசியமாக ஈரான் கை குலுக்கிட்டாங்க. ஏன்னா அப்படி வந்தும் போது ஈரானோட கை குலுக்கிட்டாங்க. இப்ப வந்து அந்த அஞ்சலி செலுத்துறதுக்கு வந்து சவுதில இருந்து போயிருக்காங்க. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா, நம்ம பேசுறத பார்த்தா ஈரான் இந்த போரில் வெற்றி பெற்றிருக்கு. அதே நம்ம சொல்றோம். ஆனா எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்களே, துண்டு ஆகிட்டாங்களே, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் உடைச்சு ஈரானை கைக்குள்ள போடன்னு நினைச்சா இப்ப ஈரான் வந்து இவங்களை சேர்த்து கைக்குள்ள போட்டாங்க. ரைட், முடிஞ்சு. அதனால இப்போதைக்கு வந்து நாளைக்கு ஏதாவது தாக்குதல் நடக்கலாம். அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய தாக்குதல் ஈரான் மேல எதிர்பார்க்கிறோம். ஈரானுடைய ரிட்டாலியேஷன் எப்படி இருக்கிறது அதே எதிர்பார்க்கிறோம். என்ன சாதாரணமா இருக்காது. நேயர்களே, இன்றைக்கு நம்ம இதுதான் செய்தி. இல்லாத பீலா விட முடியாது. இவ்வளவுதான் செய்தி. வேற புது செய்திகள் ஒண்ணும் இல்லை. ஒரு 25 நிமிஷம் உங்களுக்கு மாற்றுக்குரலுக்காக பேசுறோம். டெய்லி மாற்றுக்குரலை பாருங்க. ஃப்ரெஷ் அப்டேட்ஸ் தொடர்ந்து போறோம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார், நீங்க வந்து கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நம்ம நேயர்களுக்கு வந்து வழக்கம் போல மாற்றுக்குரல் நேயர்களுக்கு ஒன்று சொல்லிடலாம். நீங்க கீழே பாத்தீங்கன்னா ஹைப் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது தெரியாது, சொல்லல. அதுல இருந்து எப்படின்னா கீழே வந்து கமெண்ட் இருக்கும் இல்லையா, அதுல 3 டாட் போட்டிருக்கோம். அப்படி டாட் வந்து அப்படி தள்ளணும்னா, அதாவது வலது பக்கத்துல இடது பக்கம் அப்படி தள்ளணும்னா ஹைப்னு வரும். அந்த ஹைப்பை கிளிக் பண்ணா ஒரு 600 பாயிண்ட் 700 பாயிண்ட், அது பெருசா ஒன்றும் ஆக போறது இல்லை. ஆனா ஹைப்னு நிறைய பாயிண்ட் வர இது வந்து நேயர்களுக்கு இன்னும் வைடு ஸ்ப்ரெடா போய் சேரும். அதுக்கு அப்ப என்ன, நம்ம நேயர்கிட்ட நான் வந்து இங்க சொல்றது என்னன்னா, மாற்றுக்குரல் நேயர்களுக்கு நீங்க வந்து லைக் பட்டனை கிளிக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் செய்யணும், ஹைப்பு பட்டனை கிளிக் பண்ணணும். அப்புறம் இதை வந்து நண்பர்களுக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணு. வாட்ஸ்அப் மூலம் எல்லாத்தையும் எது மூலமாகும் நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படிங்கிற ரொம்ப நன்றி நிகழ்ச்சிக்கு வந்தது. நன்றி.